நமஸ்தே. இப்போ நம்ம விஷாரத் पूर्वा पेपर 1 கேட்கக்கூடிய இந்த रोम लेटर 6 தான் பார்த்துட்டு இருக்கோம். किसी एक कहानी का सारांश लिख कहानी कला की दृष्टि से उसकी विशेषताएं लिखिए. இதில் இருக்கக்கூடிய த லாஸ்ட் லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன லெசன் பார்க்குறோம் அப்படின்னா ஜோதிஷி கா ஏக் தின். இதோட ஆத்தர் யார் அப்படின்னா ஆர்கே நாராயண். இந்த லெசனோட எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணனால இது கொஞ்சம் ஈஸியாக நோட்ஸ் போட்டு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அந்த நோட்ஸை நீங்கள் எழுதி படித்தாலே போதும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த லெசனோட ஆத்தர் யார், லெசன் நேம் என்ன, லெசனில் கொடுத்துருக்க சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே தனியாக எழுதி வச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் எழுதுனா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஜோதிஷிகா ஏக்தன். ஜோதிஷி அப்படின்னா யாருன்னா ஜோதிடம் பார்ப்பாங்க இல்லையா, அஸ்ட்ராலஜிஸ்ட், அவங்க தான் ஜோதிஷி. ஒரு ஜோதிடரோட வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான கதை தான் இது. இந்த கதையை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஆர்கே நாராயண். இப்போ நம்ம प्रस्तावना பார்த்துட்ருக்கோம். आर.के. नारायण हिंदी उपन्यासों का सम्राट माने जाते हैं. आगे उसका सारांश दिया जाता है. ओके, இந்த பிரஸ்தாவனாங்கிற இன்ட்ரொடக்ஷனில் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்கே நாராயணன் வந்து ஹிந்தியில் இருக்கக்கூடிய ஒரு கிரேட்டான ஒரு போயட். அவர் இந்த சாராங்ஷில், அதாவது இந்த எஸ்ஸேயில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போது லேखक परिचय. ज्योतिषी का एक दिन नामक कहानी श्री आर.के. नारायण की कहानी है. இந்த வந்து ஜோதிஷி கா ஏக் தினோட ஆத்தர் யார், ஸ்ரீ ஆர்கே நாராயண். शीर्षक, எதனால் இந்த கதைக்கு இந்த ஒரு தலைப்புங்கிறத சொல்லியிருக்காங்க. यह कहानी नकली ज्योतिषी के जीवन के एक दिन का विवरण है. यह शीर्षक इस कहानी के लिए उचित है. सचमुच यह उत्तम शीर्षक है. இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நக்லி ஜோதிஷி அப்படின்னா ஒரு பொய்யான ஜோதிடரோட வாழ்க்கையில் ஒரு நாள் நடந்த கதையை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதனால் ஜோதிஷிகா ஏக் தின் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங் வந்து இந்த கதைக்கு வந்து ரொம்பவே பொருத்தமாட்டம் இருக்குது, ஏற்றதாட்டம் இருக்குன்னு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போது கஹானிகா சாராங்ஷ. மால்குடி மே ஏக் ஜோதிஷி தா. மால்குடி அப்படின்னா ஒரு பிளேஸில் ஒரு ஜோதிடர் இருக்கார். वह बाजार में फुटपाथ पर बैठकर अपना काम चलाता था. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்பாத்தில் வந்து உட்காந்துட்டு அவரோட வேலையை பண்ணிகிட்ருக்காரு. உன்கி பாத்தோன்கோ தியான் சே சுன்தா. அவர் வந்து எப்போவுமே ஒரு தியானத்திலே இருப்பார். உசுசே உன்கி சமஸ்யாவோன் கோ சமஜ் லேதா. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சமஸ்யாவோன் அப்படின்னா எல்லாரோட மனசை வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வச்சுருக்க ஒரு ஆள். ஏக் ராத் ஏக் ஆத்மி ஜோதிஷி கே பாஸ் ஆயா. ஒரு நாள் நைட் என்னாச்சு அப்படின்னா ஒரு காமனான ஒரு பர்சன் அவர் வந்து இந்த ஜோதிடர்கிட்ட போகிறாரு. உஸ்னே ஜோதிஷி சே பூச்சா கி முझे ஏக் ஆத்மி கி தலாஷ் है. அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாள் அந்த ஒரு காமன் பர்சன் வந்து இந்த ஜோதிடர்கிட்ட வராரு. வந்துட்டு அவர் வந்து அவரோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் வந்து ஒரு நாள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அந்த மாதிரி சொல்கிறாரு. இஸ் பர் ஜோதிஷி ने कहा कि बहुत समय पहले किसी ने तुम्हारे भीतर चाकू दुसेदी. ग्राहक ने कहा कि मुझे उसका स्थान बताओ. இதில் அங்கே வந்திருக்க காமன் பர்சன் என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னா நான் ஒரு பர்சனை வந்து என்னோடய லைஃப்பில் தொலைச்சிட்டேன், இப்போ அந்த ஆள் இருக்கக்கூடிய ஒரு இடத்த எனக்கு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜோதிஷி ने कहा कि वह मर गया है.
அப்போது ஜோதிஷி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னால் அந்த நீ தொலைச்ச பர்சனை வந்து உன்னால் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்னு ஜோதிஷி வந்து இந்த ஆளுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. यह सुनकर ग्राहक ज्योतिषी को 5 रुपये देकर चला गया. இதை கேட்டதுக்கு அப்புறமே வந்த ஒரு காமன் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா 5 ரூபாய் வந்து அந்த ஜோதிஷி கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். ज्योतिषी घर आया और अपनी पत्नी से बोला कि मैंने गायब में एक आदमी की खून कर दी. இப்போ இந்த ஜோதிஷி வந்து வீட்டுக்கு போயிட்டு அவரோட ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, நான் பழைய காலத்தில் நான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் ஒருத்தங்களை வந்து கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. யஹ பாப் மேரே சீர் பர்த்தா, அந்த பாவம் என்ன சும்மா விடாது. அந்த மாதிரி ஜோதிஷி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் கிட்ட புலம்பிட்டு இருப்பாங்க. ஆஜ் மாலும் ஹுவா கி வஹ் ஜிந்தா ஹை. ஆனால் அந்த ஜோதிடர், இந்த பொய்யான ஜோதிடருக்கு தெரியலை அவர் வந்து கொன்னதாட்ட நினச்சவர் உயிரோடு தான் இருக்காருன்னு தெரியலை. வஹ் கிரஹக் ஜோதிஷி கீஹி தலாஷ் மேத்தா, அது வேற யாருமே இல்லை, இப்போ ஒருத்தங்க வந்து ஒருத்தரை தொலைச்சிட்டேன்னு சொன்னவர் தான் இந்த ஜோதிடர் வந்து கொலை பண்ணதான் நினச்சிட்டு இருந்த ஒரு ஆள் அப்படின்னு கதை வருது. கிரஹ கூன் கே பாப் சே பச் கயா. அதனால் என்னென்னா இந்த அவருக்கு ஒன்று ஆளோட பாவத்தை சுமந்துட்டுருக்கேன்னு நினச்சவருக்கு அப்படியெல்லாம் இல்லை, அப்படி ஒரு பாவம் அவர் பண்ணலை அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த ஹெட்டிங், இந்த 5 ஹெட்டிங்குமே நம்ம காமனாக தான் பார்த்துட்ருக்கோம். கதோப் கதன், பாத்திர சித்திர, பாஷா ஷௌலி, உதேஷ உப்சன்ஹார். இப்போ கதோப் கதன் அப்படின்னா இந்த கதையில் நம்மளுக்கு வந்து என்ன சொல்ல வராங்க, ஒரு பொய்யான ஜோதிடரோட ஒரு நாள் என்ன ஆச்சுங்கிறத பற்றி சொல்கிறாங்க. பாத்திர சித்திரன் அப்படின்னா வந்த காமன் மேனுக்கும் இந்த ஜோதிடருக்கான அந்த கேரக்டர் நம்மளை எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்கிறாங்க. பாஷா ஷௌலி அப்படின்னா இந்த கதையை எழுதியிருக்க விதம், இதை எழுதியிருக்க விதம் நம்மளை படிக்கும் போச்சில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு புரியுது, எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது, எவ்வளோ நம்மளை அஃபெக்ட் பண்ணுது, அதை பற்றி நம்ம எழுதியிருப்போம். உதேஷம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப்ஜெக்டிவ், இதில் மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, ஒரு பொய்யான ஜோதிடர், அதுதான் மெயின் அப்ஜெக்டிவ். அவரை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஹோல் லெசனுமே இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம எழுதுவோம். உப்சன்ஹார் அப்படின்னா முடிவுரையில் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா, இந்த ஆர்கே நாராயணன் இருக்காங்க இல்லையா, இந்த ஆத்தர் வந்து இந்த கதையை நம்மளுக்கு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து முடிவுரையில் எழுதுவோம். இந்த சாராம்சம் நம்மளுக்கு எவ்வளோ புரிஞ்சுது, இது எப்படி நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆட்ட இருக்குதுன்னு புரிஞ்சுது. ஒன்றும் இல்லை, இந்த கதை ஜஸ்ட்டு சிம்பிள் தான். ஒரு பொய்யான ஜோசியர் இருக்கார், அவர் வந்து அவரோட பழைய காலத்தில் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு கொலை பண்ணியிருப்பாருன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு நாள் அந்த ஜோதிடர்கிட்டையே ஒருத்தர் வந்து ஜோசியம் பார்க்கணுன்னு வந்தாங்க, அதுதான் அவரை முன்னாடி கொலை பண்ணதான் நினச்சிட்டு இருந்த ஒரு ஆள். இதுதான் இந்த கதையோட ஒரு சிம்பிள் ஒரு ஷார்ட்னு சொல்லலாம். அண்ட் இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போதே இதை அப்படியே நோட் பண்ணிகிட்டே வாங்க. உங்களோட நோட்டில் எழுதி இந்த மீனிங்கை மேலே நோட் பண்ணி படித்து நீங்கள் இது இவ்வளோ எழுதினாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி மற்ற 2 எஸ்ஸே அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தன்யவாத்.